டைம் ஸ்டாம்ப் ப்ரோட்டோக்காலில் வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னென்னா, டைம் ஸ்டாம்புங்கிறது வந்து இது வந்து எந்த டைமுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்த ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குதான். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து 10:05க்கு நடந்திருக்கலாம், இல்லை வந்து 10:08க்கு நடந்திருக்கலாம். எந்தெந்த ட்ரான்சாக்ஷன் எந்தெந்த டைமில் நடந்திருக்கு அப்படின்றத வந்து நோட் பண்ணி வச்சுருக்கோம். டைம் ஸ்டாம்ப்பு சிஸ்டம் கிளாக்கு தான் அதை வந்து நோட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதில் வந்து டைம் ஸ்டாம்ப் ப்ரோட்டோக்காலில் வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னென்னு பார்த்தோம்னா, T1 T2 2 ட்ரான்சாக்ஷன் இருக்குது. T1 ட்ரான்சாக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்துருச்சு. T2 ட்ரான்சாக்ஷன் அதுக்கப்புறம் வந்திருக்குன்னா T1 ஓல்டஸ்ட்டு, T2ங்கிறது யங்கஸ்ட் நம்ம சொல்லிக்கலாம். இப்போ T1ஓட டைம் ஸ்டாம்ப்பு 100, T2க்கு டைம் ஸ்டாம்ப்பு 200. இந்த 100 200ங்கிறது என்னென்னா நம்ம கொடுக்குற வேல்யூ தான். எது வேணாலும் கொடுத்துக்கலாம், 10 20 கொடுத்துக்கலாம், எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்ம ஜஸ்ட் அதை நோட் பண்ணி வைக்கிறது. ஓகேவா? இப்போ இந்த ப்ரோட்டோக்காலில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ T1 இருக்குது, T2 இருக்குது. T1 வந்து T2க்கு முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இதுக்கு தான் கொடுப்பாங்க. எது ஃபஸ்ட்டு வந்துச்சு வித்து லோயஸ்ட் டைம் ஸ்டாம்போட வந்திருக்கோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. இதுக்கு தானே டைம் கம்மியாக தேவைப்படுது, அப்போ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இதுக்கு தான். இப்போ நம்ம டைம் ஸ்டாம்ப் ப்ரோட்டோக்கால் ரூல்ஸ் படி பார்த்தோம்னா, ட்ரான்சாக்ஷன் TI ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து ஒரு ரீடு ஏ ஆப்ரேஷனை வந்து கேட்குது. ஓகேவா? நான் ரீட் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றப்ப நம்ம என்ன ஃபஸ்ட்டு செக் பண்ணணும், ரைட் டைம் ஸ்டாம்ப் ஆஃப் ஏ கிரேட்டர் தென் டைம் ஸ்டாம்ப் ஆஃப் TI. இப்போ இன்கேஸ் வந்து நம்மளது வந்து T1ஓட ரீடு ஏ வந்து கேட்குது அப்படின்ற மாதிரி இருக்குன்னா, நான் வந்து இங்கே என்ன பண்ணிக்கணும், அதில் போய்ட்டு செக் பண்ணி பார்க்குறோம். T1ஓடது கேட்குதா, அப்போ T1ஓடதை விட ரைட் டைம் ஸ்டாம்ப் வந்து அதிகமாக இருக்கான்ட்டு இருக்கும். ஏன்னா வந்து T2வில் தானே ரைட் டைம் ஸ்டாம்ப் இருக்குது, ரைட் பண்ணியிருக்கோம். அதனால் அப்படி இருந்துச்சுன்னா ரோல் பேக் பண்ணிடணும். இதை அக்செப்ட் பண்ண மாட்டோம் நம்ம. இன்கேஸ் வந்து ட்ரான்சாக்ஷன் TI இஷ்யூஸ் ரைட் ஆப்ரேஷன் ரைட் பண்ணணும் அப்படின்றப்ப கண்டிப்பாக வந்து நான் ரீட் டைம் ஸ்டாம்பும் பார்க்கணும், ரைட் டைம் ஸ்டாம்பும் பார்க்கணும். ரீட் பண்ணுறப்ப வெறும் ரைட்டை மட்டும் பார்த்தா போதும், ஆனால் ரைட் பண்ணுறப்ப நான் ரீடையும் பார்க்கணும், ரைட்டையும் பார்க்கணும். இப்போ ரீட் டைம் ஸ்டாம்ப் ஆஃப் ஏ கிரேட்டர் தென் டைம் ஸ்டாம்ப் ஆஃப் T1 சரி TI. ஒருவேளை நான் T1க்கு பார்க்குறேன்னா T1 விட ரீட் டைம் ஸ்டாம்ப் அதிகமாக இருந்துச்சுனாலும் ரோல் பேக் பண்ணணும். ரைட் டைம் ஸ்டாம்ப் ஆஃப் ஏ டைம் ஸ்டாம்ப் ஆஃப் T1 இதை விட அதிகமாக இருந்தாலும் ரோல் பேக் பண்ணணும். ஒன்றும் இல்லை, 1 விட அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன மீனிங்கு, அதை வந்து T2வில் இருக்குதுன்னு அர்த்தம். ரீட் டைம் ஸ்டாம்ப்பு ரைட் டைம் ஸ்டாம்ப்பு T2வில் இருக்குது அப்படின்னாலே நான் வந்து என்ன பண்ண முடியாது, ரைட் பண்ண முடியாது. இல்லைன்னா வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஏன் வந்து இதை வந்து நான் இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் பண்ண முடியாது, ஏன் வந்து ரோல் பேக் பண்ணணுன்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து T1 எடுத்துகிட்டு வரேன். T1ல் வந்து ரீட் ஆஃப் ஏ பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். T1ல் 100 இருக்குது, T2வில் வந்து 200 இருக்குது. இப்போ வந்து T1 வந்து என்ன பண்ணுது, வேல்யூவை ரீட் பண்ணுது. ரீட் பண்ணுறப்ப என்ன வேல்யூ இருக்குது, T2 வந்து 20ன்னு எழுதிட்டு போச்சு. இதை வந்து ரீட் பண்ணுறப்ப 20ன்னு இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு சீக்கிரம் கமிட் ஆகும் இதுக்கு முன்னாடி. ஓகேவா? கமிட் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு வெளியே வருது. வந்து பார்த்தா இந்த ரைட் ஆஃப் ஏ வந்து ட்ரான்சாக்ஷனை ஃபெயிலியர் பண்ணிருச்சு. அப்போ வந்து என்ன ஆகும், நான் பார்த்து 20ங்கிறது அங்கே ஒரு வேல்யூவாகவே இருக்காது. அதனால தான் நம்ம வந்து அதை அலோவ் பண்ணுறதில்ல. அது T1 ரைட் ஆஃப் ஏ. ஓகே, T1 ரைட் பண்ண போகுதுன்னு பார்த்தோம்னா இங்கே வந்து T2வில் வந்து ஏவோட வேல்யூ 10ன்னு இருக்குது. ஓகேவா? T2 வந்து என்னென்னு ரைட் பண்ணிருக்கு, 20ன்னு ரைட் பண்ணுது. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எதுக்கு, இதுக்கு தான். டக்குன்னு இது தான் சேவ் ஆகும். இப்போ 20ன்னு வேல்யூ இருக்குது, அது 10ன்னு ரீட் பண்ணிட்டு போயிருக்குது. ஓகே, ஸோ அப்போ நான் ரைட் ஆஃப் ஏ பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப இதுக்கு அடுத்து தான் இது வந்துச்சு. ஆனால் ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி இதுக்கு கொடுத்துட்டனால என்ன ஆகும், டர்ட்டி ரைட் ப்ராப்ளம் வரும். சரி, T2 வந்து ரைட் ஆஃப் ஏ பண்ணுது. T1ல் தான் ரீட் ஆஃப் ஏ பண்ணாலும் ரைட் ஆஃப் ஏ பண்ணாலும் ப்ராப்ளம் வருது. T2 ரைட் ஆஃப் ஏ பண்ணுது அப்படின்னாலும் ரைட் ஆஃப் ஏ இது இங்கே பண்ணிகிட்ருக்கப்பயே டக்குன்னு ப்ரியாரிட்டி இங்கே கொடுத்துரும் T1க்கு. அப்போ என்ன ஆகும், இங்கே ரைட் ஆஃப் ஏ பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப இது கமிட் கொடுத்துரும். கமிட் கொடுக்குறப்ப T1ஓட வேல்யூ தான் அப்டேட் ஆகும். T2வில் நம்ம பண்ண சேஞ்சஸ்லாம் அப்டேட் ஆகவே ஆகாது. ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தோம்னா, T1ல் நான் ரைட் ஆஃப் ஏ பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னா T2வில் ரீட் டைம் ஸ்டாம்ப்பு ரைட் டைம் ஸ்டாம்பும் பெர்ஃபார்ம் பண்ணணும். ரைட்டுங்கிறப்ப ரெண்டையுமே பார்க்கணும். அதே வந்து நான் ரீட் ஆஃப் ஏ மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னா ரைட் டைம் ஸ்டாம்ப் ஆஃப் ஏ மட்டும் பார்த்தாலே போதும், ரோல் பேக் பண்ணணும். ஓகேவா? ரீடுக்கு ரைட்டை மட்டும் பார்த்தா போதும். ரைட்னா ரீட் ரைட் ரெண்டுமே பார்க்கணும். கான்ஃப்ளிக்ட் எங்கே வந்து அக்கர் ஆகுது எனக்கு, ரீட் ரைட்டு ரைட் ரீடு ரைட் ரைட்டு இங்கே தான் அக்கர் ஆகுது. ரைட் டைம் ஸ்டாம்ப்னால் என்னது, லேட்டஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் நம்பரு. இது வந்து ரீடு பெர்ஃபார்ம் பண்ணுது. அது WTSனால் லேட்டஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் நம்பரு விச் பெர்ஃபார்ம்ஸ் ரைட்டு.